படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு சார் படம். வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. மாஸ் படம் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. படம் அருமையா இருந்ததுண்ணா. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்து உங்களுடைய ரிவ்யூஸை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சண்முகமணியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? கேப்டன் சன்னு சூப்பர் சார். அது மாதிரி சரத்குமார் சாரும் சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபுல்லாகவே கேப்டன் மாதிரியே இருந்ததுண்ணா. நல்லா தான் இருக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம். நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் தான் வருவார்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா மாதிரி கேப்டன் மாதிரி ஒரு சண்முக சார் பண்ணிச்சாரம் சரத்குமார் சார் 2 காம்பினேஷன் நல்லா சூப்பராக பண்ணுவாப்ல. ஒன்றாம் சார் நல்லா கலக்கி நல்லா பண்ணுவாப்ல. கேப்டனாக மிஞ்சிட்டார். நான் படைத்தலைவன் முதல் இடம், இது சரி 2வது இடம். ஆனால் அதோட இது படம் நல்லா இருக்குதுண்ணா. அவருடைய நல்ல ஆக்டிங், அவரு சரத்குமார் 2 பேரும் நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கேப்டன் சார் மாதிரி இருக்கா? கேப்டன் சார் பார்க்குற மாதிரியே தான் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா பார்க்கலாம். எல்லாரும் நடிப்பு நல்லா இருக்கு. அதில் எதுவும் குறை சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாமே பெர்ஃபெக்டாக நல்லா இருக்கு. சரத்குமார் சாரும் சண்முகமணி சாரும் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்துருக்கு. ஆமா. அவங்களோட காம்போ வந்து கேப்டன் கூட நடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருந்தது. படத்துல எந்த குறையில. படம்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள் ஃபேமிலியாக வந்தால் பார்த்தோம் ஃபுல் ஷோ. காம்போ நல்லா தான் இருக்குது. 2 பேருக்கும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா கமிட்மெண்ட் நல்லா இருக்குது அவங்களோடது. சூப்பராக தான் கட்டில் நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா சார் செம்ம காமெடியாக நல்லா பாடுக்கலாம். எந்த குறையும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாக காமெடி தான் படத்தில். காம்பஸ் நல்லா தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டில் ஆனால் கொஞ்சம் அவர் சரத்குமார் கொஞ்சம் இறந்துருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை. காம்போ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல காம்போ. கொன்றாம் சார் படனாலே காமெடி தான் எப்பவுமே. ஆமாம். காமெடி சீன் நல்லா தான். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆக்ஷனோட சேர்ந்து ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி. நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. ஆமாம். இதில் காமெடி அவ்வளோவா இல்லை. அங்கங்கே கொஞ்சம் தான் காமெடி இருந்துச்சு. இப்படி ஃபுல்லாகவே டெரர் சீன் மாதிரி தான் இருந்துச்சு. வேற லெவலாக பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்ததுண்ணா. எனக்கு பிடிச்சது ஃபைட் சீன் தான். சேஞ்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். காமெடி பக்காவாக இருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக பாகிஸ்தானில் பாம்பு போடுறதுக்காக தயார் பண்ணாங்களா, அந்த காமெடி நல்லா இருக்கு. அதில் காமெடி வித் ஃபைட்டு. மற்ற வருஷம் ஃபைட் இருக்காது. இதில் காமெடி வித் ஃபைட்டு 2 சேர்த்து நல்லா கலக்கிறார் படத்தில். காமெடி நல்லா இருக்குது. ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஆமாம், எல்லாமே அவர் பண்ணுறது எல்லாமே நல்லா தானே இருக்காங்க. காமெடி ஒரு அளவு, ஆக்ஷன் கொஞ்சம் வருது. ஆக்ஷனும் காமெடியும் சேர்ந்துருந்தனால செம்மையாக சூப்பராக இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் சாங்ஸ் அப்படி வேற லெவலில் இருந்துச்சு. அவர் சும்மாவே சாங் நல்லா தான் இருக்கும். இதில் வேற லெவலில் இருந்துச்சுண்ணா. எல்லாம் நல்லா. அந்த குத்து சாங்ஸ் மட்டும் வேணாம். மற்றபடி எல்லா சாங்ஸ் நல்லா தான் எது இருக்கு. சாங்? அந்த குத்து சாங்ஸ் டான்ஸ் ஆகும் அது மட்டும் வேணாம். மற்றது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. யாரையும் அதில் குறை சொல்ல முடியாது. எல்லாருடைய நடிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கரெக்டாகவும் இருக்குது. நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மியூசிக் செம்மையாக இருக்குது. பாட்டும் செம்மையாக இருக்குது. மியூசிக் பாட்டு அருமையான பாட்டு நல்லா இருக்கு. பாட்டுலாம் அருமையாக இருந்தது. எல்லா பாட்டுமே அருமையாக இருந்தது சார். மியூசிக்லாம் படத்தை பாருங்க சார். செம்மையாக இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணுவாப்ல யுவன் ராஜா. குறையில இளையராஜா பாட்டு இளையராஜா லாஸ்ட் சாங் பாட்டு போடுறாப்ல 2 சேர்ந்து. இளையராஜா சாங்லாம் சூப்பராக இருக்குது. காமெடியில் எப்படி ஒர்க் பண்ணாரு? காமெடியோட படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது சார். கேப்டன் சார் மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கேப்டன் சார் இதில் இருக்கார். சூப்பர். அவரோட வார்த்தை, அவரோட கேப்டன் காமெடியில் ஒரு வார்த்தை அந்த கோர்ட்டில் சொன்னது கேப்டனாக இருக்காருன்னு ஒரு 3rd இதை வந்தப்ப சூப்பர் கலக்கலாக இருந்தது. என்னுடைய கருத்து நான் சொன்னால் ஒரு அம்மாவா தன் பையனோட படத்தை அப்படிதான் சொல்லுவாங்க பொதுவாக. பட் நானும் ஒரு ஆடியன்ஸாக, நானும் உங்களை மாதிரி ஒரு பொதுஜனமாக இருந்து படம் பார்த்த மாதிரி தான் என்னுடைய கருத்தை இப்போ நான் சொல்கிறேன். இது இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் எல்லாரும் ஒரு 3 hours நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தியேட்டருக்கு நம்ம போனோம்னா இந்த படம் எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும். அதாவது நல்ல காமெடி, சென்டிமெண்ட்டு, சாங்கு, ஃபைட்டு, நல்ல ஒரு கேமராவுடைய லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குங்க. முகேஷ் சார் அவர்களும் பொன்ராம் அவர்களும் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா இசையில் மிக பிரம்மாண்டமான இசையமைச்சு கொடுத்துருக்காரு. இசைஞானி இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜா இணைந்து அம்மா சென்டிமெண்ட் சாங் பாடியிருக்காங்க. அதே போல் சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் 2 பேரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு திரைக்காவியத்தை கொடுத்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாமே கலந்த ஒரு திரைப்படம். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. எனவே அத்தனை பேரும் போய் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உங்களுடைய ரிவ்யூஸ் என்ன, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத நான் கேட்க ஆர்வமாக இருக்கிறேன். எனவே இந்த படம் வெற்றி பெற கேப்டனோட பிளெஸிங் நிச்சயம் இருக்கும். அதோட மக்களுடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடம், கேப்டன் ரெஃபரன்ஸ் படத்தில் வச்சுருக்காங்களா டைலாக்ஸ்? ஓப்பனிங்கே ஸ்டார் சினிமாஸ் கேப்டனுக்கு ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோர்ட் சீன் இருக்குங்க. அதில் கேப்டனை பற்றி சொல்லியிருக்காங்க.
அந்த ஃபைட் சீன்ல எல்லாம் சண்முக பாண்டியனை பார்க்கும்போது கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குன்னு இப்போ கூட எல்லாரும் சொன்னாங்க. இது லொக்கேஷனில் டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயந்தான். அதுதான் நான் சொல்கிறேன், பப்ளிக் ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு தம்பிக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க, படத்துக்கு வெற்றியை தாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு குட் ரிவ்யூஸ் எழுதுங்க, நீங்கள் எல்லாம் போய் திரைப்படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். படைத்தலைவன் படத்தில் வந்து தம்பிக்கு வந்து ரொமான்டிக் காட்சி சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ரொமான்டிக் காட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? ரொமான்டிக்கா கேப்டனுக்கும் பெருசாக ரொமான்டிக் வராது. இந்த படத்துல தம்பியோட கேரக்டர் ஒரு ஹீரோயின் இருக்காங்க. நீங்க எதிர்பார்க்க மாதிரி ரொம்ப பெரிய ரொமான்டிக் இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. பட் டூயட் சாங் எல்லாம் இருக்குங்க. அதனால ரொமான்டிக்னு நீங்க பார்க்காம அவர் கேப்டனுக்குள்ள ஆக்ஷன் ஹீரோவாக தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. காமெடி இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே கலந்த ஒரு திரைப்படம். இது குடும்பங்கள் எல்லாரும் போய் திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இப்போ எல்லாருமே லீவு, எல்லாமே ஹாலிடேஸ்ல இருக்காங்க. ஃபேமிலியா போய் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். மேடம் விஜய் எல்லாருமே அவங்க கேரக்டர், அவங்க ரோல் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. மாமா மச்சானா சரத் சாரு சண்முக பாண்டியனும் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிக பிரம்மாண்டமா இருக்குங்க. சினிமா இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். நீங்க படம் பாருங்க, நீங்க படம் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு சொல்லணும். நீங்க டெய்லி என் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறீங்க, உங்க கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி மக்களாக நீங்கள் இனி அடுத்தடுத்து வரும் காட்சிகள் நீங்கள் எல்லாரும் கொண்டாடி ஷம்முக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுருக்கேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு அனைத்து ஜாம்பவான்களும் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், டைரக்டர் பொன்ராம் சாராக இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், டென்னிஸ் தென்றல் இசைஞானி இளையராஜா அவர்களும் இது ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதனால் யுவன் சங்கர் ராஜாவும் சாரும் இளையராஜா சாரும் முதல் முறையாக இந்த படத்தில் வந்து ஒரே பாட்டு பாடியிருக்காங்க. இந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஷம்மு ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சிகளுமே தியேட்டரில் வந்து அனைவரையும் பிரமிக்க வைக்குது. ஏன்னா கண்டிப்பாக கேப்டனுக்கு பிறகு அந்த ஆக்ஷன் இடத்த பிடிக்கிறது ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியனால் மட்டும்தான் முடியும். நான் முதல் படத்துலேருந்து சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், அவரோட அண்ணனா நான் பேசல, சண்முக பாண்டியன் ரசிகரை நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். நிச்சயமாக கொம்பு சிவி படம் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரும். மக்கள்கள் நீங்கள் அனைவரும் தியேட்டரில் போய் பார்த்து இந்த திரைப்படத்தை கொண்டாடணும் நான் கேட்டுக்கிறேன். அதனால் ஷண்முக்கும் சரி, திரைப்படம் அனைவருக்கும் என்னோட நன்றியிடும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார், நாங்கள் எல்லாரும் மக்களை சிரிக்க வைக்கணும்ன்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு உண்மையான சப்ஜெக்டை, ஒரு சீரியஸான சப்ஜெக்டை எடுத்து அதை எவ்வளோ ஜாலியாக காட்ட முடியுன்ற இதில் நாங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். இங்கே மக்கள் சிரிக்கிறத, அவங்க ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாருனாலையும் இந்த ஒரு நாங்கள் சொல்ல வந்த மெசேஜாக இருக்கட்டும், எனக்கும் எங்கள் அம்மாக்குள்ளே இருக்க பாசம், எனக்கும் சரத் சாருக்குள்ளே இருக்க பாசத்தை அவங்க எல்லாருனாலும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சிரிச்சுட்டு வெளியே வாங்க. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ போராடினோம், அதுக்கு தான் நாங்கள் எங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்ட்டு நீங்கள் எல்லோரும் உங்களோட ரிவ்யூ மூலியமாகவும் உங்களோட கருத்து மூலியமாகவும் எங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நன்றி. ஆனால் விவசாயிகளுக்கான பிரச்சனையை பற்றி இந்த படத்தை பேசிக்கன்னு சொல்கிறாங்க. இந்த கதையை செலக்ட் பண்ணுற காரணம் என்ன? அதுதான் ஒரு உண்மையான சம்பவம். இது நம்மளுக்கு டேம் கட்டியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி அந்த ஊர் எத்தனை பேர் ஊர் விட்டு கொடுத்துட்டு போனாங்க, அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்றப்பட்ட கதை தான் இது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கதையை ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணேன். பைரசி அது தொடர்பான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த முன்னே இருந்ததோட இப்போ பைரசி ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ ஓடிடியில் படம் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் ஓடிடியை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே குவாலிட்டி இல்லாத படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாருமே ஹெச்டி குவாலிட்டி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பைரசி இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, பட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக. பெரிய படத்து கூட வந்திருக்கீங்க, அவதார் கூட சேர்ந்து. அது ஹாலிவுட் படங்க, நம்மளுக்கு தமிழ் படம், நம்ம தமிழ் படத்தை கொண்டாடுவோம். ஸோ ஹாலிவுட் படத்து கூட எது கம்பேர் பண்ணிக்கிட்டு